நீங்க இப்போ பார்க்கறது மாம்பாக்கம்ல இருக்க நம்ம சைட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட் ஒர்க். ரூஃப் கான்கிரீட் ஒர்க் நடக்கும்போதே எலக்ட்ரிக்கல் கான்டியூட் ஒர்க்கும் கூடவே நடந்துரும். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே நீங்க எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ் எங்கெங்க வரணும் அப்படிங்கிற லைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். இந்த லைன்ஸை நீங்க ரூஃப்லயே ப்ராப்பரா கொடுக்காம விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்சிசி ரூஃபை நீங்க சிப் ஆஃப் பண்ணி ஒரு லைன் எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். அது ரொம்ப தப்பு. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க பூம் பம்பை யூஸ் பண்ணி நம்ம ஆர்எம்சி கான்கிரீட்டை போர் பண்ணிருக்கோம். இதுவும் ஆர்எம்சி கான்கிரீட் தான். ஆனா இங்க நம்ம பூம் பம்பை யூஸ் பண்ணல, நார்மல் பம்ப் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆர்எம்சி யூஸ் பண்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சைட்டோட ஆக்சஸ் ரொம்ப நேரோவா இருந்ததுனாலோ பெரிய பூம் பைப் எடுத்துட்டு வர முடியல அப்படின்னாலோ இந்த ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னும் போது ஆர்எம்சி யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே கோன்ஸ்லம் டெஸ்டும் பண்ணியிருக்கோம். இதனால இதோட ஒர்க்கபிலிட்டியை பத்தின ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. இந்த கோன்ஸ்லம் டெஸ்டோட சேர்த்து நம்ம கியூப் டெஸ்டும் எடுத்திருக்கோம். இந்த கியூப் டெஸ்ட்டை ஒரு பீரியாடிக்கல் பேசிஸ்ல நம்ம செக் பண்றதுனால கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக ஆர்எம்சி நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எம்சியை பொறுத்த வரைக்கும் பில்டிங்கோட ஹைட் ஒரு பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ ஹைட்டா இருந்தாலும் கான்கிரீட் எடுத்துட்டு போறது ஈஸியா இருக்கும். கம்பேரிட்டிவா நீங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடை விட ஒர்க் பண்றதோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். தேவைப்படக்கூடிய பீப்புள் கம்மி. பட் அதே நேரத்தில் நீங்க ஆர்எம்சியோட வண்டி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னும் போது அதுல 8 மீட்டர் கியூப் தான் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ உங்களோட சைட்டுக்கு நீங்க போர் பண்ற கான்கிரீட்டோட குவான்டிட்டியை பொறுத்து 2-3 வண்டி கூட உங்களுக்கு தேவைப்படலாம். பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்கிரீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண உடனே கரெக்டா என்னென்ன இன்டர்வெல்ல ரூஃப்க்கு நீங்க கான்கிரீட் போடும்போது அடுத்த வண்டி வரணும் அப்படிங்கிறத பாத்துக்கணும். ஏன்னா ஒரு ஸ்லாப் நீங்க பாதி கேஷ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஜாயிண்ட் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது கோல்ட் ஜாயிண்ட் ஆயிடும். கோல்ட் ஜாயிண்ட்டுங்கிறது என்னன்னா, ஒரு இடம் கிட்டத்தட்ட ஆல்ரெடி கொஞ்சம் கியூர் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பார்ட்டை நீங்க அது கூட சேர்த்து கியூர் பண்ணீங்க அப்படின்னா அது ரெண்டும் ஒரு ஜாயிண்ட்டை கிரியேட் பண்ணிடும். ஒரு கிராக் மாதிரி ஆயிடும். அது சீப்பேஜ் மாதிரி ஒரு இஷ்யூவா போயிடும். ஸோ இது கரெக்டான இன்டர்வெல்ல எடுத்துட்டு வர வேண்டியது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்கிரீட் போடும்போது உங்களுக்கு நீடில் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நடுவில் எந்த ஒரு இடத்துலையும் ஏர் வாய்ட் ஒன்று கிரியேட் பண்ணாமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சைட் இன்ஜினியர் என்னென்னலாம் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கான்கிரீட்டோட ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்கா, கரெக்டான ஃப்ளோவில் இருக்கா, நம்ம கட்டியிருக்கக்கூடிய ஃபார்ம் ஒர்க்ல எங்கேயாவது கான்கிரீட் எக்ஸஸா வெளியில போய் லீக் ஆகுதா, ஸ்டீல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏதாவது நடக்குதா, நம்ம கான்கிரீட்டை போர் பண்றதுனால கட்டி வச்சிருக்கக்கூடிய கம்பி ஏதாவது நகருதா அப்படிங்கிறது, ஸ்லாபோட திக்னஸ் யூனிஃபார்மா வரணும், இல்லைன்னா இது வெயிட்டையே மாத்திரும், வாட்டர் மிக்ஸ் ரேஷியோ ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா செக் பண்ணலன்னா 2 பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று, மெட்டீரியலோட குவான்டிட்டி வேஸ்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தே குறைஞ்சிரும். ஓவராலா நீங்க ஒரு ரூஃப் கான்கிரீட்டை யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்ல போரிங், அதுக்கப்புறம் வைப்ரேஷன், அதுக்கப்புறம் ஃபினிஷிங், அப்புறம் கியூரிங் அப்படின்னு இருந்தாலும் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமா சிங்கிள் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸை நீங்க தனித்தனியா பண்ணும்போதும் எல்லாமே கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கான்ற ஃப்ளோவை நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய பேர் ஒரு ரூஃப் கான்கிரீட் போடும்போது மிஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கிறது கியூரிங்கான டைம் கரெக்டா இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டான ஸ்ட்ரென்த் கான்கிரீட்டுக்கு டெவலப்பே ஆகாது. ரூஃப் ஸ்லாப் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது. உங்க என்டையர் பில்டிங்கோட லோட தூக்கி நிறுத்த போற ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட். இந்த விஷயத்துல நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னாலுமே நாளைக்கு இதுல வரக்கூடிய கிராக்ஸ், சீப்பேஜ், ரிப்பேர் எல்லாமே உங்களோட என்டையர் பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்துக்கே ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும். இந்த விஷயத்துல ஸ்பீட் முக்கியம் இல்ல, சீக்வன்ஸ் முக்கியம். எக்யூப்மெண்ட் முக்கியம் இல்ல, எக்ஸிகியூஷன் முக்கியம். கான்கிரீட் போடுறது முக்கியம் இல்ல, அதை எப்படி போடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு லாங் லாஸ்டிங் ப்ராப்ளம் ஃப்ரீ ரூஃப்க்கு தேவையான பேசிக்ஸ். இன்னும் இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பற்றின டீடைல்டு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக பில்டியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.